செவ்வீரம் அப்படின்னு சொல்லப்படுவதும் முப்பே. சரி, இந்த செவ்வீரத்தில் என்ன இருக்கிறது? சிவம் சக்தி, காரம் சாரம். அப்ப காரச்சாரம் சேர்ந்தது தான் முப்பு. கருங்குருவில் என்ன இருக்கு? சிவம் சக்தி, நாதவிந்து, காரச்சாரம். காரச்சாரம் சேர்ந்தது தான் முப்பு. இதுக்கு சீன பருப்பம்னு பேரு, முப்பு பருப்பம்னு சொல்லலாம். இதுக்குள்ள என்ன இருக்கு? சிவம் சக்தி, காரச்சாரம் கலந்தது, நாதவிந்து, உப்பு. நாதவிந்து, உப்பு. இது சரீரம், இது சுத்தித்த ஆத்மா, இது ஆவி. உடல், பொருள், ஆவி. இது ஓடி போயிடும், காத்துல கலந்துரும். இது காத்துல கலந்துரும். இது பொருளாக நிற்கும் சரீரத்துக்கு உள்ள. உடல் பொருளாக புரிஞ்சுதா உங்களுக்கு? இது எல்லாத்துலயும் என்னென்ன இருக்கு? காரச்சாரம் இருக்கிறது, நாதவிந்து இருக்கிறது, சிவம் சக்தி இருக்கிறது. எதுவும் தனித்தனியா இல்லை. அப்படிங்கிறது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? முப்பு என்பது ஒண்ணுதானா, ஒரு ரூபம் தானா அப்படிங்கிறது சந்தேகம் போயிடும். சரி, இது முப்பு சுண்ணம், கல் சுண்ணம் அப்படின்னு சித்தர்களால கல் சுண்ணம், முப்பு சுண்ணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுண்ணம் இது. சரிங்களா? அப்ப இந்த சுண்ணத்துல என்ன இருக்கு? காரச்சாரம், சிவசக்தி. முப்புன்னு சொன்னாவே காரமும் சாரமும் கலந்து ஒன்றாக இருக்கக்கூடிய பொருளுக்கு தான் முப்பு. சிவசக்தி கிணறுன்னு சொல்றது இதுதானாங்கய்யா? சிவசக்தி கிணறுன்னு சொல்றாங்களே. ஆமா, சிவக்கிணறு, சக்தி கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. சிவக்கிணறு எப்படி இருக்கும்? வண்ணம் சொல்லியிருப்பாங்க. மஞ்சளாக இருக்கும் சக்தி கிணறு, வெண்மையாக இருக்கும் சிவக்கிணறு. இது கிளிப்பச்சை தான், அதுல எல்லோரும் கலந்துருக்கும். தனியா எனக்கு வெள்ளை கருவு, இது மஞ்சள் கருவு போய் தேட தேவையில்லை. அப்போ மஞ்சளும் இதுக்குள்ள இருக்கு, பச்சையும் இதுக்குள்ள இருக்கு, முப்பூதங்களின் வண்ணமும் இதுக்குள்ள இருக்கு. அதனால ஒரு வண்ணத்துல யாரும் பார்த்து ஏமாற்றக்கூடாது. சரி, இப்ப இது சக்தியானால் இது சிவமாச்சு. அதுல இருந்து பிறந்தது சிவமாச்சு. சக்தி கிணறு மஞ்சளாச்சு, சிவகிணறு வெள்ளையாச்சு. அப்ப இது நாதமாச்சு, அதுல இருந்து வெளிப்பட்டது விருதுவாச்சு. இப்ப உங்களுக்கு சுண்ணமாகவும் முப்பை காட்டப்பட்டிருக்கிறது, கருங்குருவையாக காட்டப்பட்டிருக்கிறது முப்பை சுண்ண முப்பை, செவ்வீரமாக காட்டப்பட்டிருக்கிறது முப்பை, இது சீன பருப்பங்கிற பேர்ல முப்பு பருப்பம் காட்டப்பட்டிருக்கிறது. சுத்த ஜலம், ஆகாய கங்கை, சிவமுடி கங்கை, இந்த மாதிரியான அநேக உதகம் இப்படின்னு சொல்லப்படக்கூடிய அநேக விதமான பொருளை பற்றிய தண்ணீரும் முப்பாக காட்டப்பட்டிருக்கிறது. மகா முப்பு திராவகம் ஆவிரூபத்திலும் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. திறந்தாலாம் போயிடும், இதுக்குள்ள எதுவும் இருக்காது. ஏன்னா எம்டி தான், கண்ணாடி தான் இருக்கும், புழுவுதான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அப்ப முப்பை உங்களுக்கு இப்ப நான் மெழுகாக காட்டலை, ஏன்னா நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி தான் காட்டணும். இந்த கருங்குருவியை போட்டு நாதவிந்து உப்புகளை கருக்கி அதுல சுத்த ஜலத்தை விட்டு வெயில வச்சோம்னா இருளி மெழுகாகும். அது ரச கெந்தி மெழுகு, வான் மெழுகு. கருணாகர சுவாமிகள், பலராமையா அவர்கள் இவர்கள் எல்லாம் பாடுபட்டு ஜனங்களுக்கு புகுத்த வந்தது இதைத்தான், சொல்ல வந்தது இதையத்தான். தப்பு தப்பா முப்புக்கு எதோ எடுத்துக்கிட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது அவங்க வெளிப்படையை காட்டினாங்க. காட்டின எழுத்து மூலமாக சொல்லப்பட்ட சமாச்சாரத்தை இப்போ நம்ம நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ முப்பை பற்றி உங்களுக்கு இன்னும் வேறு எதுனா சந்தேகம் இருக்குதா?